ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பை பவி வந்து இங்கே வந்து டென்ஷனாக வந்து வாக் பண்ணிகிட்டே இருப்பா. அப்போ கார்த்திக் வந்து கேட்பான், என்ன பவி ஒரே டென்ஷனாக இருக்கு, இங்கே பாருங்கள் உங்கள் பாட்டி பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை, பாவம் அவங்க வந்தவங்களை வந்து இப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நல்லதே இல்லை, அவங்கெல்லாம் ஒரு பொண்ணுன்றதுலேயே வந்து கேவலம் உங்கள் பாட்டி இல்லான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவா. கார்த்திக் சொல்லுவான், பொறுமையாக பேசி, இதெல்லாம் அவங்களுக்கு காதில் விழுந்துச்சு அவ்வளோதான், உனக்கு தான் ஆபத்து சொல்லிட்டு. இல்லை, நான் வந்து கண்மணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன், என்னோட அக்கௌண்ட்டில் காசுலாம் சும்மா தான் இருக்காது, அவங்களுக்கு கொடுத்து இந்த தட்டு வரிசை எல்லாம் கிராண்டாக பண்ண சொல்லலான்னு சொல்லுவான். இது கார்த்திக் சொல்லுவான், இதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பவி, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்க, இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை இல்லை, இதை வந்து நம்ம கண்மணி கிட்ட சொல்லலாம், கண்மணி கிட்ட சொல்லி அவங்க மூலமாக மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், சரிவா அண்ணிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போவாங்க. கண்மணி கிட்ட போயிட்டு, கண்மணி சாரிங்க, எங்கள் அப்பாவால் தானே உங்களுக்கு இந்த இது, அவர் வந்து செஞ்சதால் தானே பாட்டி வந்து என்னையும் உங்களையும் கம்பேர் பண்ணி திட்டாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லி என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிட்டு வந்து மறுபடியும் வரிசை வைக்க சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு. கண்மணி சிரிச்சு சொல்லுவா, பவி இதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க பவி, செய்யறது இருந்தால் நானே காசு கொடுத்து செய்ய மாட்டேனா, இதெல்லாம் எங்கள் அம்மாவும் சித்தியும் ஏற்றுக்க மாட்டாங்க பவி, நீ ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் உன் நல்ல மனசு எனக்கு புரியுது, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பா, ஆனால் இதெல்லாம் வேண்டாம், என்னை தப்பாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு கண்மணி போயிடுவா. இதை கேட்டோடனே பவி ரொம்ப ஃபீல் பண்ணுவா, ஐயோ இவங்களை பார்த்தா பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே கண்மணி அவங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் ஃபோன் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவா, 2 பேரும் ஃபோன் எடுக்கவே மாட்டாங்க. அன்பு வந்து கேட்பான், என்னாச்சு கண்மணி, என்ன டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் சொல்ல மாட்டா. வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்பான். சரிங்க நீங்கள் படுங்க, நான் கொஞ்சம் நேரம் மெத்த மேலே போய் வாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லலாம். இப்போ எதுக்கு நீ மெத்த மேலே வாக் பண்ண போகிற, நான் சோகமாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் என்னென்னு கேட்பீங்க, ஆனால் எனக்கும் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி உட்காரு, இப்போ உனக்கு தேவை செல்ஃப் ஹீலிங்ஸ் தான் சொல்லிட்டு சொல்லுவான். இங்கே அம்மாக்கும் சித்திக்கும் கால் பண்ண 2 பேருமே எடுக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஏன் நீ அவங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற, நீ கால் பண்ணாத, அவங்கள ஃப்ரீயாக விடுன்னு சொல்லுவான். கண்மணி சொல்லுவா, என்னங்க சொல்கிறீங்க, அவங்கள பாட்டி எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, அவங்களால நைட்டு நிம்மதியாக தூங்கவே முடியாது, இப்போ நான் ஃபோனும் பண்ணலன்னா எப்படிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இல்லை இல்லை, ஃபோன் பண்ணால் சரியாக போச்சா, நாளைக்கு காலையில் அவங்கள நம்ம டைரெக்டாகவே போயிடலாம், எதுக்குங்க போகணுன்னு, தலை தீபாவளி கொண்டாட வேணாமா, தலை தீபாவளி பொண்ணு வீட்டில் தானே கொண்டாடணும், நம்ம 2 பேரும் அங்கே போகிறோம், தலை தீபாவளி கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு சொல்லுவான். கண்மணிக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும், நிஜமாக அவங்க சொல்கிறீங்க, ஆமாம் பாட்டிக்கு வயசாகிடுச்சு, அவங்க ஏதாவது பேசுவாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சந்தோஷமாக வாழணும், நீ பட்டாசுலாம் வெடிப்பெல்லாம் கேட்டு நீ பட்டாசு வெடிப்பேனான்னு சொல்லிட்டு அவள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சரி விடு, நாளைக்கு போகலாம், ஜாலியாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கண்மணி பயங்கர ஹாப்பி ஆகிட்டு சரி 2 பேரும் தூங்கலான்னு தூங்கிடுவாங்க. தூங்கும்போது கண்மணிக்கு வெண்ணிலா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து, ஒருவேளை இவர் அவங்க அம்மாக்காக தான் நம்ம கிட்டலாம் இப்படி இருக்காரோன்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வந்துட்டு, அவள் சொன்னதெல்லாம் நினச்சி ஐயோ அப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவளுக்கும் டவுட் வந்துடும் அன்பு மேலே, அவங்க அம்மாக்காக தான் இப்படிலாம் இருக்கிறாரோன்னு சொல்லிட்டு டவுட் வந்துடும். நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவும் சித்தியும் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, தாலி அழகு வச்சு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வரும்போது பைரவி வந்து எதிரில் வந்து போவா. அவளுக்கு ஆட்டோலேருந்து இறங்கி அவள் நடந்து போகும்போது லாரி வந்து அவளை மோத வந்துடும். நடுவில் இவங்க தான் போயிட்டு காப்பாற்றுவாங்க. அவள் மயக்கத்திலே இருப்பா. அவளை வந்து காப்பாற்றிட்டு எங்கம்மா போகிறீங்கன்னு சொன்னோடனே அவள் வந்து, இல்லைம்மா என் பொண்ணுக்கு தலை தீபாவளி வரிசை வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க நல்ல மனசுக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாள். அப்போ இவ வந்து அழுவிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவான். சொன்னோடனே அவள் கேட்டுட்டு அவள், சரிம்மா நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு பைரவி இந்த சைடு கிளம்பிடுவா. இந்த சைடு இவங்க வருவாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா கண்மணி வந்து அவங்க வீட்டில் வந்து பவி வந்து கிளம்பிட்டு இருப்பா தலை தீபாவளிக்கு. கார்த்திக் சொல்லுவா, உங்க அப்பா ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு. பவி நீ கிளம்பிட்டியா இல்லையா சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பவி வந்து சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவா. கண்மணியும் வந்து 2 பேருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புவாங்க. இப்போ வந்து பாட்டி எல்லாரும் வந்துடுவாங்க. இந்த சைடு பார்த்தாக்கா கண்மணியோட அம்மாவும் சித்தியும் வந்து அழகாக பட்டு புடவெல்லாம் கட்டி ரொம்ப நல்லா இதுவாக வருவாங்க. இதை பார்த்தோன்னே பாட்டி வந்து மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, எதுக்கு மறுபடியும் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கண்ணாமுன்னான்னு திட்டுவாங்க. இவங்க வந்து, இல்லை முறையாக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல, அதுக்காக தான் வந்தோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாட்டி நீ என்ன முறை செய்ய வந்துக்கிற, என்னையும் என் பேரனையும் அசிங்கப்படுத்துறதுக்காக வந்துக்கிறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுமுகம் பைரவி எல்லாம் வராங்க. எல்லாரும் வந்து சீர்வரிசை செஞ்சு கண்மணியை கூப்பிடுறாங்க.
இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.